Hello everyone, welcome to Inner Magic Library. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ஒர்க் கருமமே கண்ணாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நூலை எழுதுனது கார்ல் நியூமார்க். இந்த நூலில் ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனச்சிதறல்கள் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் நம்ம ஒருமித்த கவனத்தோட வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெறது சாத்தியப்படும். ஸோ நம்ம எப்படி ஒரு கவனச்சிதறல் இல்லாமல் கருமமே கண்ணாக ஒரு வேலை நம்ம செய்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த நூல் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் எதுக்காக டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஒருமித்த கவனத்தோட ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவாற்றல் ஒரு உச்சத்திற்கு போய் தோடும். நம்மளால் சீக்கிரமாகவே வெற்றி அடைய முடியும். ஒரு மிக உயர்ந்த நிலையை நம்மளால் அடைய முடியும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த டீப் ஒர்க்குங்கிறத நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. பிரபலமானவர்கள், கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸை பற்றி சொல்கிறாங்க. பில்கேட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 2 முறை தன்னுடைய ஏரிக்கரையோரமாக இருக்க வீட்டுக்கு போயிடுவாராம். அங்கே ஒரு வாரம் அவர் தனிமையில் தான் கழிப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த வாரத்தில் அவர் சிந்தனைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாராம். அது சிந்தனை வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் அவர் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணலாம், நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத சிந்திப்பாராம். அது போக புத்தகங்கள் படிக்கிறதுக்கு அந்த நேரத்தை அவர் பயன்படுத்திப்பாராம். சரி, இந்த கவனக்குவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னஞ்சல்கள் அதனால ஒரு இடையூறுகள் வரும். நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்ருப்போம். அஃபிஷியலாக சில மெயில்ஸ் வரும், சில வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி ஒரு கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்ம கவனத்தை குவித்து செய்யக்கூடியது தான் கர்மமே கண்ணாக அப்படின்ற வார்த்தையில் அவர் குறிப்பிடுறாரு. ஆத்தர் சொல்கிறாங்க, இந்த நூலை அவர் 2 குறிக்கோளுக்காக எழுதியிருக்காராம். ஒரு குறிக்கோள் என்னென்னா, டீப் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறது. நம்ம டீப் ஒர்க் பண்ணணுன்னா என்னென்ன மாதிரி விதிமுறைகள், என்னென்ன மாதிரி வழிகளை நம்ம பயன்படுத்தினா நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இவர் இந்த நூலை எழுதியிருக்காங்க. சரி, எவ்வளோ நேரம் அந்த கவனக்குவிப்போடு நம்ம வேலை செய்யணும் ஒரு நாளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சராசரியாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் முழு கவனத்தோடு நம்ம ஒரு வேலையை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பழக்கம் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம 4 மணி நேரம் அப்படின்றத 5 மணி நேரம், 6 மணி நேரம் அப்படின்னு கூட நம்மளால் நிர்ணயிச்சிக்க முடியும். ஆனால் முதல்ல நம்ம இந்த கவனக்குவிப்புக்குள்ளே வரும்போது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நேரத்தை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். கவனக்குவிப்போட ஒரு வேலை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும் அப்படின்றாங்க. அப்படி வாழ்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்ம கவனச்சிதறல்களோட வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த வேலையில் சில பிழை இருக்கும். அதனால நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அந்த வேலை செஞ்ச ஒரு திருப்தியே இருக்காது. நம்ம வேலை செஞ்சுருப்போம், ஆனால் அதோட முழு பலனையும் நம்மளால் அனுபவிச்சிருக்க முடியாது. ஸோ கவனக்குவிப்போடு நீங்கள் இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப ஆழமாக வாழ்கிறதுக்கு அது பேருதவி பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு கடினமான வேலைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம விரைவாக செஞ்சு முடிக்கணும், இல்லை விரைவாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கருமமே கண்ணாக நம்ம வேலை செய்யும்போது அது ரொம்ப மிக எளிதாக நம்மளால் கற்றுக்க முடியும். சீக்கிரமே அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றது இதோட பயனாக இருக்குது. டீப் ஒர்க்கோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த டீப் ஒர்க் ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்கும், இல்லை மெசேஜ் வந்திருக்கும், நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படின்லாம் நிறைய கவனச்சிதறல்கள் நமக்கு சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது டீப் ஒர்க்கோட பயன் என்னங்கிறது நமக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லிடலாம், இந்த 3 hours நான் டீப் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த டைம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் டீப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க இல்லையா, அந்த ரிசல்ட் உங்களை மீண்டும் டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டுதலாக இருக்கும், ஒரு அர்த்தம் மிக்கதாக அது இருக்கும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. இப்படி ஒருமித்த கவனத்தோடு செயல்படுவதை நம்ம வழக்கமாக வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கோ, இல்லை பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கோ, கவலைப்படுறதுக்கோ, கவனம் செலுத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். ஆக்கப்பூர்வமாக நம்ம நேரத்தை செலவழித்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள், கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள் இது எதுக்குமே நம்ம இடம் தர தேவையில்லை. இடம் தர்றதுக்கும் நேரம் இல்லாத வகையில் நம்ம நம்மளோட நேரத்தை நிர்ணயிச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க.
இந்த நூலில் வந்து ஆத்தர் சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வந்து ஏற்படுதான். புற்றுநோய் ஏற்பட்ட உடனே அவங்க பரிசோதனையெல்லாம் மேற்கொள்கிறாங்க. அவங்க வந்து டாக்டர் சொல்கிறாங்களாம், உங்களுக்கு வந்து ஒரு மிக சொற்பமான நாட்கள் தான் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறாங்க. முதல்ல அவருக்கு ஒரு சில நாட்கள் வருத்தமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன நினச்சாராம், சரி இனிமேல் இருக்க நாளையாவது நான் ரொம்ப நல்ல சிறந்த முறையில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாராம். ஸோ நினச்சிட்டு என்னென்ன வேலைகள்லாம் தனக்கு முக்கியமாக இருக்குது, எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரோ அது எல்லாமே எழுதிக்கிட்டாரு. எழுதிட்டு மிகுந்த கவனத்தோடு அந்த வேலைகள் எல்லாம் வந்து அவங்க செஞ்சாங்களாம். அந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கும் போது இவ்வளவு நாள் அவர் வாழ்ந்திருப்பார் இல்லையா, அந்த வாழ்க்கையை விட இப்போ அவர் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பிடித்த மாதிரியும் ஒரு ஆழமான வாழ்க்கையை தான் வாழ்றது போலையும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது போலையும் ஒரு எண்ணத்தை வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சான். ஸோ அவர் வந்து சொல்கிறாராம், இந்த மாதிரி தான் வாழணும், நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்திற்கு மிகுந்த கவனம் கொடுத்து எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் அதை வந்து செய்யணும். நீங்கள் ஒரு மூவியே பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதை கூட கவனச்சிதறல் இல்லாமல் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மூவி பார்த்து ஒரு திருப்தி வந்து ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாழணும் அப்படின்னா ஒரு நோய் வரணும் அப்படின்லாம் வந்து அவசியம் கிடையாது. நம்ம இருக்க அந்த நாளை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம எதை வந்து கவனத்தோடு செய்யணும் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் டாஸ்க் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அந்த டாஸ்க் இருந்ததுன்னா போதும், இந்த நேரத்தில் நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு பிளானோட நம்ம அந்த வேலையை செய்யும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த புற்றுநோய் வந்து அவர் வந்து சொல்கிறாராம், இனி நான் என்னுடைய இலக்குகளை வந்து ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து வச்சுருந்தாராம். அதன் பின் அவற்றின் மீது அவர் வந்து முழு கவனத்தையும் செலுத்த தொடங்குறாரு. சுருக்கமாக கூறணும் அப்படின்னா கவனக்குவிப்புடன் கூறிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கல்பம் எடுத்திருந்தாராம். ஒருவர் வந்து தன் வாழ்க்கையை முழுவதுமாக சிறந்த முறையில் வாழ்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த வழி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க. அதற்கு சில நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து பேஜர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து பேஜர் வந்து ஒழிக்குதோ அந்த டைமில் அவங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த டெலிஃபோன் நம்பரில் கால் பண்ணி இந்த நொடியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபீலிங் என்ன அப்படின்றத சொல்லணும். அதை வந்து அவங்க பதிவு பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஆய்வு முடிவில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு கவனக்குவிப்போடு சில பேர் வேலை செஞ்சுருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்களாம், ரொம்ப வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து எனக்கு இருக்குது, நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ஒரு மன திருப்தி வந்து இருக்குது அப்படின்றத சொன்னாங்களாம். சில பேர் வந்து அவங்க இஷ்டப்படி கவன சிதறலோட வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க சொன்னாங்களா, எனக்கு மனசோர்வாக இருக்குது, என்னோடய நேரத்தை வந்து நான் இழந்துட்டேன், ஸோ நான் கொஞ்ச நேரம் தான் பார்க்கணுன்னு நினச்சேன், பட் அதிலே வந்து நான் முழு நேரத்தையும் செலவழிச்சிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கவனச்சிதறல் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமாக ஒரு திருப்தி ஏற்படுது இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போது ஒரு கோல் நோக்கி போயிருப்போம், நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கும், அதில் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருந்துருப்போம், நமக்கு நிறைய சேலஞ்சிங் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலையை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சதான் நமக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து உங்களை மேற்கொண்டு வேலை செய்கிறதுக்கு தூண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இதுவே வந்து ஒரு ஓய்வு நேரத்தை வந்து நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் மெனக்கடல் வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம வேலை செய்யும்போது அந்தளவுக்கு மெனக்கடல் வந்து தேவையில்லை, நம்ம வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் போதும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து நிறைய இப்போ பானை செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் இன்னமும் கையில் வந்து பானை செஞ்சுட்ருக்காங்க இல்லையா, அவங்க அந்த பானையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமாக ஒரு திருப்தி வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பானை செய்ய முடியுதுன்னு வச்சுக்கோங்க, மிஷின் வந்து அதை 1 ஹவரில் வந்து செஞ்சிடும். அந்த பானையை பார்க்கும்போது யாருக்கும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு திருப்தி வந்து ஏற்படாது. அந்த மிஷினை ஆன் பண்ணவருக்கு ஓ இவ்வளோ பானை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்தி ஏற்படாது. அந்த கையால் அதை வந்து செய்யும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி அது வந்து ஏற்படுது அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரிதான வேலை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, உங்கள் வேலை குறித்த அரிதான கண்ணோட்டம் தான் உங்களுக்கு மிக மிக முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் முழு கவனத்தை போட்டு அதை வந்து ரசித்து செய்யும்போது அது வேலை முடிஞ்சதுக்கப்புறமாக ஒரு நல்ல உணர்வை வந்து நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, அந்த வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறமாக உங்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் எந்த வேலையானாலும் பிடிச்சி நம்ம வந்து அதை செய்யணும்.
அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கவனக்குவிப்போடு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, கவனக்குவிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் போதாது அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப துரதிர்ஷ்டவசமாக கவன சிதறல்களை வந்து தூக்கி எறிகிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. கவனச்சிதறலோடையே வேலை செஞ்சு பழகிட்டோம். கொஞ்ச நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்ன வந்துட போகுது, இந்த கால் அட்டன் பண்ணுறதுனால என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அந்த காலை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாக திரும்பியும் நம்ம வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்பியும் அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையில் வந்து கவனம் செலுத்துறதுக்கு திருப்பியும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஏற்படும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலுக்கு அப்புறம் சரி இன்னொரு கால் பேசிடலாம், இல்லை இன்னொரு வீடியோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேரம் வந்து அவங்களுக்கு தெரியாமலே களவாடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சபலம் வந்து நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு வந்து பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜர் ஒழிக்கும் போது அவங்களுக்கு கொடுத்த அலைபேசியில் அவங்களோட மனநிலை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் 7500 பதில்கள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதோட சுருக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நாள் முழுதுமே வந்து விருப்பங்களுக்கு எதிராக போராடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த காலை பேசிடணும், இல்லை இந்த மெயிலுக்கு ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே அவங்க வேலையில் வந்து ஈடுபடுறது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு. அந்த ஆய்வில் வந்து பங்கு பெற்றவர்கள்கிட்ட பிரபலமாக இருந்த 5 விருப்பங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்றது, தூங்குறது, ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாவது மெசேஜ் பார்க்குறது, இல்லைன்னா அதில் வந்து மெசேஜ் போடுறது, கால் பேசுறது, இந்த மாதிரி 5 விஷயங்கள் வந்து அவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு கவனக்குவிப்போடு ஒரு வேலையை செய்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். இல்லை எனக்கு வந்து கவனக்குவிப்பை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு, நான் கவனக்குவிப்போடு என்னோடய வேலைகளை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது 1 நாள் 2 நாள் செய்யும் போது நல்லாயிருக்கும். ஆனால் மன உறுதி வந்து நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, நான் இது செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன்னு. ஒரு வாரம் சில பேர் செய்வாங்க, சில பேர் 10 நாள் செய்வாங்க, சில பேர் 1 மாதம் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து அது தாங்காது. பிப்ரவரியில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன நீங்கள் எல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தீங்களே அதை பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி பேர் இல்லை நான் விட்டுட்டேன், நான் பண்ணல அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த மன உறுதிக்கு ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பு வந்து அடிக்கடி குறைந்து கொண்டே வரும். அதை நம்ம மேலும் வலுப்படுத்தி கொண்டே போகும்போது தான் அது வந்து தொடர்ந்து நம்மளோட இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. இதற்கு ஒரு சிறந்த வழி என்னென்னா, நம்மளோட பழக்க வழக்கங்கள் குறித்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மாற்றத்தை வந்து நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் அது நம்மளோட தொடர்றதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து கவனக்குவிப்போடு இருக்கிறதுக்கு ஒரு 6 டெக்னிக் வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழமான கவனக்குவிப்பு தொடர்பான உங்களுடைய தத்துவத்தை வந்து தீர்மானித்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. 2வது, அதை ஒரு சடங்காக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. 3வது, பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். 4வது, தனியாக வேலையை செய்யாதீர்கள், ஒரு தொழிலை போல நடத்துங்கள். 6வது, சோம்பேறியாக இருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆழமான கவனக்குவிப்பு தொடர்பான உங்களுடைய தத்துவத்தை தீர்மானித்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதாவது காலையில் 5லேருந்து 7:30 மணி வரைக்கும் என்னை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் என்னோடய கவனக்குவிப்புக்கான நேரமாக நான் வச்சுட்டு நான் அந்த டைமில் என்னோடய வேலையை வந்து செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்றத ஒரு டெக்னிக்காக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு சில வாரத்தில் சில நாட்கள் வந்து நான் கவனக்குவிப்புக்காக செலவழிக்கிறேன். இந்த நேரத்தில் கவனச்சிதறல்களுக்கான வேலைகள் இருக்கும் இல்லையா, மெயில் பார்க்குறது, இல்லை ஃபேஸ்புக் பார்க்குறது, ட்விட்டர் பார்க்குறது, இல்லை ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், இது எதுவுமே நான் அந்த நாட்களில் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். நமக்கு எது வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இது போக அவர் வந்து ஒரு 4 அணுகுமுறை வந்து கொடுக்குறாங்க. இந்த 4 அணுகுமுறையில் எது செட் ஆகுதோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். முதல் வந்து பார்த்திங்கன்னா, துறவரத்தனமான தத்துவம் அப்படின்றது. 2வது, இரட்டை முறை தத்துவம். 3வது, தாள ரீதியான தத்துவம். 4வது, பத்திரிகையாளர்கள் ரீதியான தத்துவம் அப்படின்றத சொல்கிறாரு. முதலாவது வந்து பார்த்திங்கன்னா, துறவரத்தனமான தத்துவம். இதில் ஆத்தர் வந்து என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, ஒரு துறவி போல் நமக்கு எது முக்கியமோ அதை மட்டும்தான் செய்யணும், முக்கியம் இல்லாத வேலைகளை நம்ம வந்து முழுதாகவே தவிர்த்தரணும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. கவனக்குவிப்போடு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. நமக்கு கவனச்சிதறல்களை ஏற்படுத்தக்கூடிய வேலை, இல்லைன்னா மேலோட்டமான வேலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம செய்யலாம், இல்லைன்னா இன்னொருத்தவங்க கூட அந்த வேலையை செய்யலாம். அவங்கக்கிட்ட அதை வந்து கொடுத்துட்டு அந்த வேலைகளை இவங்க வந்து துறவி போல் அதை வந்து துறந்துடணும்.
அப்படி வந்து செய்கிறது தான் முதல் அணுகுமுறை. இரண்டாவது அணுகுமுறை பார்த்திங்கன்னா இரட்டை முறை தத்துவம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு எழுத்தாளர் வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க எழுதும் போது அவங்களோட பண்ணை வீட்டுக்கு வந்து அவர் போயிடுறாரு. அங்கே போய் ஒரு வாரமோ 2 வாரமோ அவருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அந்த நாட்கள் வந்து அவர் அங்கே தான் செலவழிக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக ஊடகங்களோட தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவர் வந்து அந்த இடத்துல அவரை தனிமைப்படுத்திப்பாராம். ஒரு மொபைலோ இல்லை ஒரு லேப்டாப் எதுவுமே அவர் எடுத்துகிட்டு போக மாட்டாராம். ஜஸ்ட்டு டைப்ரைட்டர் மட்டும் எடுத்துகிட்டு போவார். அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் டைப் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவர் நார்மல் வாழ்க்கையை வாழ்வார். இது வந்து இரட்டை முறை தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரட்டை முறை தத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளையே நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டு நான் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் செய்யலாம். ஆனால் 3லேருந்து 4 மணி நேரமாவது அதற்கு வந்து நம்ம அந்த கவனக்குவிப்புக்கான வேலைக்கு செலவழிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழிச்சா அது அந்த அளவுக்கு பத்தாது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. மேற்கொண்டு நீங்கள் வந்து ஒரு கவனக்குவிப்போடு வேலை செய்கிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இரட்டை முறை தத்துவம் வந்து செயல்படுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு சபலம் வந்து ஏற்படும். நம்ம வந்து இல்லை இதை பார்த்துட்டு வந்துடலாம், இல்லை இவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பார்க்கலாம், என்ன மெசேஜ் இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து உங்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முதல் தடவை இந்த கவனக்குவிப்புக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் துறவரத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. மேலும் ஒரு தகவலாக சொல்கிறாங்க, இப்போ வந்து தனியாக இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த துறவரத்துவ தத்துவம் வந்து ரொம்ப வந்து செட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம யார்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு படம் வரையக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கலாம், இல்லைனா எழுதக்கூடியவராக இருக்கலாம், கவிதை எழுதக்கூடியவராக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து தனிமையிலே வந்து உட்காந்து எழுத முடியும். யார்கிட்டையும் நம்ம பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா வாங்கிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதனால துறவர தத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாள ரீதியான தத்துவம். இது வந்து 3வது அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. ஒரு நகைச்சுவை கலைஞர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுவாராம், டெய்லியுமே அவர் வந்து எழுதுவாராம். என்னென்ன மாதிரிலாம் வந்து ஒரு காமெடி வந்து நம்மளால் சொல்ல முடியும், என்னென்ன சீக்வன்ஸில் நம்மளால் வந்து ஒரு காமெடியை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதிப்பாராம். இது வந்து எழுதுறத தினமும் ஒரு பழக்கமாக வந்து அவர் வச்சுருக்காரு. ஒரு நாள் கூட அவர் தவற மாட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாராம், ஒரு நாட்காட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இன்றைக்கி செஞ்சுட்டாரு அப்படின்னா ஒரு இன்டூ மார்க் போட்டுப்பாராம். இந்த சங்கிலி வந்து என்றைக்குமே வந்து முடியாத அளவுக்கு அவர் பார்த்துப்பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட அடுத்த நாள் வந்து அதை தொடர்ந்து செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிப்பாராம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த முதல் 2 அணுகுமுறையில் கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காட்டியும் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது ஒரு சிறந்த பலனை வந்து நமக்கு தரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு துறவர தன்மையில் வந்து நம்மளால் இருக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு 10 பேரோடு சேர்ந்து வேலை செய்யணும், அது வந்து சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் ஒரு தனிமையில் வேலை செய்யணும், நான் வந்து ஒரு பண்ணை வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் என்னை வந்து தனிமைப்படுத்திட்டு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அவங்களுக்கு இந்த அணுகுமுறை ரொம்ப ரொம்ப சூட் ஆகும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த அணுகுமுறையில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், அந்த சங்கிலி உடைபடாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 4வது அணுகுமுறை வந்து பத்திரிகையாளர் ரீதியான தத்துவம் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பத்திரிகையாளர்களை வந்து பார்த்துருக்காங்களாம். அவங்க எல்லாருமே இந்த தத்துவத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நேரம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த கவனக்குவிப்புக்கான ஒரு நேரமாக அந்த செயலை வந்து செய்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திப்பாங்களாம். ஒரு பத்திரிகையாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுவாராம், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கவனக்குவிப்போடு செய்ய வேண்டிய வேலை இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த இடத்துல உட்காந்து அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏதாவது எழுதுறதுனா எழுத ஆரம்பிச்சிருவார், சிந்திக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே சாத்தியப்படும் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் கிடைக்குது அந்த இடத்துல நான் உட்காந்து எழுதிடுவேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும், நீங்கள் எழுதுறதெல்லாம் நல்லா எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா நம்ம நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கும் போது தான் நல்லா வரும்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க. ஒரு இட நெருக்கடி உள்ள இடம், ஒரு சத்தமான இடம், அந்த இடத்துல நான் உட்காந்து என்னோட ஒரு முக்கியமான வேலையை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். மேலோட்டமான மனநிலையில் இருந்துட்டு சட்டுன்னு ஆழமான கவனக்குவிப்பு நிலைக்கு வந்து நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இது அவங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. 2வது யுக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சடங்காக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பற்றி என்ன டீட்டெயில்னு பார்க்கலாம். இதில் சடங்குன்னு சொல்கிறது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஆழமான கவனக்குவிப்புக்கு இறங்குறதுக்கு முன்னாடி
சரியான ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இதுதான் சரியானது, இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல் தான். அந்த செயலை வந்து நீங்கள் டெய்லியும் செய்யும் போது அதை பார்த்த உடனே ஓகே நம்ம இப்போ வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும், நீங்கள் வந்து செஞ்சுருவீங்க. ஏதாவது ஒரு செயலை வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது, இதுதான் செயல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சில பேருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து வேலையை தொடங்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் அதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது. இதில் வந்து சில செயல்முறைகள் வந்து சொல்கிறாரு. முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேலை செய்வீர்கள், எவ்வளவு நேரம் வேலை செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டெய்லியுமே அதே இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். எவ்வளவு நேரம் வேலை செய்கிறது நம்மளோட இஷ்டம். இப்போ நீங்கள் வீட்டில் தான் நீங்கள் வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்னா என்ன இந்த டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ரேயராக உங்கள் வீட்டில் வந்து சொல்லிடலாம். இப்போ ஆஃபீஸில் அப்படின்னா உங்கள் கேபினுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டிக் நோட் ஏதாவது வந்து வச்சிடலாம், டோன்ட் டிஸ்டர்ப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கிறது. இந்த மாதிரி வந்து சில செயல்கள் வந்து செஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேலையை தொடங்கியவுடன் அதை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு எழுத்தாளராக இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு 2 பக்கங்கள் வந்து நான் எழுதி முடிச்சிடணும் அப்படின்றத நான் வச்சுக்கலாம். இல்லை ஒரு 4 மணி நேரம் கவனக்குவிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 மணி நேரத்தில் நான் எந்த ஒரு அலைபேசியும் எடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு யாருக்குமே நான் வந்து எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ண மாட்டேன், மெசேஜ் எதுவும் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 3வது சொல்கிறாரு, உங்களுடைய வேலையை நீங்கள் எப்படி ஆதரிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காஃபி வந்து குடிக்கலாம், ஒரு சத்தான உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்றது. இப்போ நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பாடியில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும், நம்ம போன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா 2 நாள் 3 நாள் எக்ஸசைஸ் செய்யும் போதே நீங்கள் டயர்டாயிருவீங்க. அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசு வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும், யார் மேலேயும் ஒரு பகையோ வஞ்சமோ எதுவுமே இல்லாமல் இருக்கணும். மனசு லேசாக இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும். அதனால உங்கள் மனசை வந்து லேசாக வச்சுக்கிறது, மியூசிக் கேட்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து செஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 3வது டெக்னிக் அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அதில் என்னென்னா பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க. ஹாரி பாட்டர் நூல் வந்து எழுதுனாங்க இல்லையா, ரோலிங் அப்படின்றவங்க. அவங்க வந்து அந்த நூல் எழுதும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் தான் அவங்க வந்து ரூம் எடுத்து தங்கி அவங்க வந்து எழுதுனதாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ரூமோட செலவு வந்து ஒரு நாளைக்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமா. அப்போது ஏன் இவ்வளவு செலவு பண்ணி நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு மிகப்பெரிய வேலை வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம செய்யும்போது அந்த நேரத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணும். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நான் அதுக்காக தான் இந்த அறையை எடுத்திருக்கேன், நான் வந்து இங்கே சோம்பேறியாக உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக நான் ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அதனால நான் வந்து விடாமல் எழுதினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது போல் நம்மளுமே வந்து ஓரளவு பணத்தையோ அல்லது முயற்சியையோ முதலீடாக போட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அதோட மதிப்பு வந்து கூட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த விஷயத்தை பண்ணதே இதுக்காக தான், இந்த வேலையை நம்ம செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் நம்மளை வந்து அந்த வேலையை சோர்வில்லாமல் செய்யறதுக்கு அது தூண்டும். இது ஒரு புதுமையான மெத்தடாக இருந்தாலும் ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த டெக்னிக் வந்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை வந்து அது பன்மடங்காக அதிகரிக்குது. முக்கியத்துவத்திற்கு கிடைக்கின்ற இந்த தூண்டுதல்னால தள்ளி போட வேண்டும் என்ற அந்த மன உந்துதல் வந்து முறியடித்து ஊக்குவிப்பையும் புதிய ஆற்றலையும் உங்களுக்கு அது கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு புத்தகத்தை எழுதுவதற்காக ஒரு அருமையான இடத்திற்கு நம்ம போகிறது, வெறுமனே சிந்திப்பதற்காக ஒரு வாரம் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கிறது, ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை முடிப்பதற்காக உங்களை ஒரு ஓட்டல் அறையில் வந்து அடைத்து வைத்துக் கொள்வது போன்ற நடவடிக்கைகள்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஆழமான இலக்குகளை அடைவதற்கு தேவையான மன வளங்களை கொடுக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஆழமாக செல்வதற்கு நீங்கள் பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை ஈடுபடுத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தனியாக வேலை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஒரு சரியான கூட்டுறவை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்களுடைய கவனக்குவிப்பின் தரத்தை வெகுவாக உயர்த்த முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம தனியாக வேலை செய்யும் போது ஒரு கவனக்குவிப்போடு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ 4 பேர் இருக்க ஒரு ரூமில் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களோட ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், இல்லை வேற ஒரு வியூவில் வந்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஒருத்தர் வந்து நல்ல வேலை செஞ்சுட்ருப்பாரு, நீங்கள் சோர்வாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஐயோ அவரெல்லாம் செய்கிறாரே நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோடு நம்ம செய்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க.
பல பேரோடு சேர்ந்து வேலை செய்யும்போது தற்செயலான படைப்பாற்றல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஒரு வியூலே வந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஒருத்தர் வந்து இல்லையே இப்படி யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க சொல்லுவாங்க. அது நன்மையாக வந்து முடியும். இது எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு அது செட் ஆகும் பட்சத்தில் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். 5வது சொல்லியிருப்பாரு, ஒரு தொழிலை போல நடத்துங்கள் அப்படின்னு. இது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி செய்யணும் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதில் வந்து கவனம் வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கவனக்குவிப்போடு செய்யணும்னா என்ன வேலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை வந்து எப்படி நீங்கள் செய்யணும், எந்த மாதிரி உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதில் சில கட்டுப்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. முதல் கட்டுப்பாடு என்னென்னா, முக்கியமான விஷயத்தில் மட்டும்தான் நான் கவனத்தை குவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளே விதிச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமான விஷயங்களை முயற்சிக்கின்ற போது குறைவானவற்றையே உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் கவனக்குவிப்போடு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். மேலோட்டமாக செய்யக்கூடிய வேலைகளில் அவ்வளவு முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அடுத்த கட்டுப்பாடாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விளைவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது ஏதாவது ஒரு மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு சேல்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த சேல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு இடத்துல எழுதி வைக்கும் போது இவர் இவ்வளோ சேல் பண்ணியிருக்காரா, அப்போ நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு அது ஊக்குவிப்பை வந்து ஏற்படுத்தும். அதன் மூலமாக அவர் தன் வேலையில் வந்து ஒரு கவனக்குவிப்போடு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மும்முரமாக உழைத்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தருவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த கட்டுப்பாடு என்னென்னா, பொறுப்புடைமையை கண்டுபிடியுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நம்ம இலக்கு வந்து ஒன்று வச்சுருப்போம், ஒரு வாரத்தில் இவ்வளோ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு மீட்டிங் வந்து போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம அடுத்து என்னென்ன இலக்குகள்லாம் வச்சுக்கணும், அதை எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக நம்ம வந்து உட்காந்து அதை பேசி சிந்திச்சு அதுக்கான விஷயத்தை வந்து பண்ணணும். அப்படி அதை செய்ய முடியாத பட்சத்தில் ஏன் செய்ய முடியல அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கும் நம்ம வந்து வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு தனிமையில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், இப்போ எழுத்தாளர் இல்லைன்னா ஒரு கலைஞர், இவங்கெல்லாம் வந்து தனியாக வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் எப்படி இதை வந்து சாத்தியப்படுத்திக்கிறது, ஒரு மீட்டிங் போடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து ஒரு ஹெட்டாகவும் ஒரு எம்ப்ளாயியாகவும் இருந்து சிந்திக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் இந்த இலக்கு வந்து வச்சுருக்கேன், இந்த இலக்கை வந்து ஏன் அச்சீவ் பண்ண முடியல, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு ஆய்வு வந்து பண்ணிக்கணும், நீங்களும் உங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு வாராந்திர பரிசீலனை இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளே சோதித்து பார்த்துக்கணும் அப்படின்றத குறிப்பிட்றாரு. நம்ம வந்து ஒரு திட்டம் தீட்டுறது ரொம்ப ரொம்ப சுலபம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா. இதை வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம மேற்சொன்ன அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால மிக எளிதாக அதெல்லாம் வந்து நம்ம சாத்தியப்படுத்திக்க முடியும், மிகுந்த கவனத்தோடு நம்மளோட செயல்களை செஞ்சுக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. கடைசியாக அவர் சொன்னது சோம்பேறியாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்க்கும்போது என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவனக்குவிப்புக்கு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு மீதி நேரத்தில் ஒரு சோம்பேறி போல் இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு புக்கில் வந்து படித்தேன். இப்போது நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் கொஞ்சம் நேரம் வந்து புக் படிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் நம்ம பிரெயினுக்கு வந்து அது தெரியாதான். தொடர்ந்து நான் வேலை செஞ்சுட்ருக்கதா தான் என் பிரெயின் வந்து எடுத்துக்குமா. பிரெயினுக்கு ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, கண்ணை மூடிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்ருக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, மியூசிக் கேட்குறது, இதெல்லாம் அதுவும் மியூசிக்னால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ரொம்ப சவுண்டு போட்டு அப்படியெல்லாம் கேட்குறது கிடையாது. கொஞ்சமாக இதமான ஒரு சவுண்ட் வச்சுட்டு நம்ம வந்து கேட்கும்போது நம்ம பிரெயின் வந்து ஓகே ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்குமா. நான் நினச்சிட்டு இருப்பேன் சரி புக் படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன், ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவனக்குவிப்புக்கான வேலைகளையும் செஞ்சுட்டு மேலோட்டமான வேலைகளையும் நம்ம செய்யும் போது பிரெயின் வந்து டயர்டாயிரும். ஏன்னா அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களா இல்லை ஹெவி ஒர்க் பண்ணுறாங்களா லோ ஒர்க் பண்ணுறாங்களா அது எதுவுமே அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இதில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கவனக்குவிப்புக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சோம்பேறி போல் சும்மா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. வேணால் கொஞ்ச நேரம் பேசலாம், யார்கிட்டையாவது வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ரொம்ப இம்பார்ட்டன்னா அதை வந்து பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், இல்லை ரிலாக்ஸ்டாக ஒரு புக் வந்து படிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாக் போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கவனக்குவிப்போடு செய்ய வேண்டிய வேலைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி செஞ்சுட்டே இருக்காதீங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் வேலை வந்து சாயந்தரம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், முடிகிறதுலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இரவு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு மெசேஜ் பார்க்கணும் இல்லை மெயில் பார்க்கணும், இந்த இதை வந்து முடிக்கணும் அதை முடிக்கணும் இவங்ககிட்ட பேசி வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வேணுன்னா கொஞ்சம் நேரம் புக் படிக்கலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும், வேறு எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்றாரு.
மேலும் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள்னு சொல்லிட்டு சிலது வச்சுருப்பீங்க. கவனக்குவிப்போடு நீங்கள் இருந்து அதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாளுக்கான வேலைகளை நீங்கள் முடிச்சிருப்பீங்க அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்றாரு. நமக்கு பொதுவாகவே ஏன் ஈவினிங் லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேவோட வேலையை வந்து நம்ம முழு கவனத்தோடு செய்யாததுனால அந்த வேலை வந்து நமக்கு இழுத்துக்கிட்டே போகும். நம்ம வந்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் முழு கவனத்தோட ஒரு 4 மணி நேரம் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை வந்து நீங்கள் அந்த நேரத்திலே முடிச்சிருப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம சும்மா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயம், எதுக்கு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பல விஷயங்கள் வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்து யோசிக்கும் போது தான் நமக்கு விடை வந்து கிடைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, சும்மா இருக்கின்ற நேரம் உள்நோக்குகளை பெற உதவுகிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கேள்வி வந்து நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிச்சிட்டே இருக்கோம், நமக்கு விடையே தெரியாது. ஆனால் தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கான விடை வந்து நமக்கு தெரியும். நிறைய சயின்டிஸ்ட் வந்து அதை சொல்லியிருக்காங்க, இந்த விடை வந்து எனக்கு தூங்கும்போது தான் கிடைச்சது அப்படின்றத சொல்லுவாங்க. இது எப்படி அப்படின்னா, நம்ம சும்மா ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது நம்ம ஆழ்மனம் வந்து இதற்கான விடையை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா இருக்கணும், இது ஒரு ரீசன் அப்படின்றத குறிப்பிட்றாரு. செகண்ட் ரீசன் என்னென்னா, சும்மா இருக்கின்ற நேரம் வந்து ஆழமான கவனக்குவிப்புக்கு தேவையான ஆற்றலை புதுப்பித்து கொள்ள உதவுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கணும் அப்படின்னாலே நெக்ஸ்ட் டே வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக எழுந்திரிப்போம். ஸோ நம்ம வேலையை வந்து நல்லா செய்கிறதுக்கு அது உதவி பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கையான சூழலில் நடக்கிறது, ஒரு நண்பரோடு நம்ம வந்து பேசுகிறது, இசை கேட்பது, இரவு உணவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, குழந்தைங்களோட விளையாடுறது, பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்யும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு வந்து இருக்கும். ஆத்தர் வந்து இதில் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இணைய விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து வைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த நாள் வந்து நான் எந்த ஒரு சோஷியல் மீடியா எந்த இதுவும் பார்க்க மாட்டேன், என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் வந்து நினைப்பாங்களாம். இதுக்கு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, இது வந்து பத்தாது. சில பேர் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் நான் அப்படி இருக்கேன், இல்லை மாதத்தில் வருஷத்தில் ஒரு மாதம் வந்து நான் இணையமே யூஸ் பண்ணாமல் இருக்கேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது வேலைக்கே ஆகாது. இதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் இணையத்தை பயன்படுத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டவட்டமாக முன்கூட்டியே தீர்மானித்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கவனக்குவிப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இணையத்தை பற்றி யோசிக்கவே கூடாது. இணையதளத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா கூட அது நீங்கள் வந்து அட்டவணை போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டைமில் தான் அதை பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படி நமக்கே ஒரு கட்டுப்பாடு விதிச்சு கொண்டு நம்ம வந்து வாழும்போது அது என்ன பண்ணணும்னா, நம்ம மனதின் தசையை வந்து அது வலுப்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் வந்து கவனக்குவிப்புக்கான நேரத்தில் இருக்கேன், இப்போ நான் இணையத்தை பார்க்க மாட்டேன், இணையத்தை பார்க்குறதுக்கு நான் ஒரு முன்கூட்டியே ஒரு திட்டமிட்டபடி ஒரு நேரத்தை வச்சுருக்கேன், அந்த நேரத்தில் தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுக்கு சொல்லும்போது அலைப்பாயிர தன்மையில் இருந்தால் கூட அதுக்கப்புறமாக அது வலுப்படுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து அலுவலகத்தில் மட்டும்தான் கிடையாது, வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி எங்கே இருந்தாலும் நம்ம இணையத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு கால அட்டவணையை வந்து தயாரித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இதன் மூலமாக மற்ற வேலைகள் செய்யும்போது ஒரு கவனக்குவிப்போடு செய்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்ம மிகுந்த கவனக்குவிப்போடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கான ஒரு விஷயம், ஒரு ஆழமான வேலையை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்காகக்கூடிய நேரத்தை விட அதை சுருக்கிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ 1 ஹவரில் ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செட் பண்ணிவிட்டு பார்க்கணும் அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மிகுந்த கவனக்குவிப்போடு வேலை செஞ்சால் தான் அதை 40 மினிட்ஸில் முடிக்க முடியும். ஸோ அப்படி நம்மளால் 40 மினிட்ஸில் முடிக்க முடியுதுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோக்கு நம்ம 40 மினிட்ஸே வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கவனக்குவிப்புக்கு உள்ள அந்த வேல்யூ வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். கவனக்குவிப்புக்கு செலவழிக்கிற நேரத்தில் அதிகப்படியான வேலைகளையும் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். அதற்கடுத்து தான் மெடிடேஷன் வந்து சொல்கிறாங்க. 1 மைல் தூரம் வந்து நடக்கிறது, அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எங்கேயா வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் இது எல்லாமே வந்து ஒரு தியானம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது கவனக்குவிப்புக்கான ஒரு வேலை வந்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை மேற்கொண்டு எப்படி செய்கிறது, அதை பற்றின ஒரு சிந்தனை, இல்லை நம்ம வேலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் வந்து நடந்து வீட்டுக்கெல்லாம் போவார் இல்லையா, அந்த டைமில் வந்து அவங்க புத்தகம் எழுதிட்டு இருந்த இதுக்கு அத்தியாயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாராம். இந்த அத்தியாயம் எழுதிட்டோம், இனி அடுத்த அத்தியாயம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிக்கிறதுக்கான நேரமாக வந்து பயன்படுத்திப்பாராம். ஸோ அப்போ யோசிச்சுட்டு அந்த கவனக்குவிப்பான டைம் வரும்போது அவர் அத்தியாயத்தை எழுத ஆரம்பிச்சிருவார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யோசிக்கிறதுக்கு, ஆழமாக சிந்திக்கிறதுக்கு இந்த நடைப்பயணம் வந்து ரொம்ப ரொம்ப உதவி பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க.
அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமூக ஊடகங்களுக்கு விடை கொடுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமலே இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணாமலே இருங்கன்றாங்க. இது யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது நீங்கள் வெளில வந்ததே. அதிகபட்சமாக உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஃபேமிலிக்கு தெரியும், அவ்வளோதான். மித்தபடி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது எல்லாமே வேற ஒரு விதத்தில் உங்ககிட்ட வரும். தேவையான விஷயமா இருந்தால் அது உங்களையே தேடி வரும். தேவையில்லாத விஷயமா இருந்தால் அதில் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊடகங்கள்லேருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. தேவைப்படும் பட்சத்தில் அதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து மினிமலிஸ்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் உள்ள எக்ஸாம்பிள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவர் வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுட்டாராம். அதாவது தனித்தனி அட்டைப்பெட்டியாக வந்து வச்சுட்டாரு. அவருக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அதை மட்டும் அவர் அட்டைப்பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல வச்சுட்டு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாராம். 30 நாள் கழிச்சுட்டு அவர் அட்டைப்பெட்டியில் எடுக்காமலே வச்சுருந்துருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவர் வந்து விலைக்கு போட்டாராம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 30 நாளில் நீங்கள் ஒரு பொருளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அது ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு தடவை மட்டும் பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருளை வச்சுருந்தீங்கன்னா அது தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். வாட்ஸ்அப்லலாம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா சிலது உண்மையாக இருக்கலாம், சிலது பொய்யாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நேரத்தை வந்து அது திருடிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதனால எந்த ஒரு பயனுமே இல்லை. நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் ஆழமான கவனக்குவிப்பு கலையில் சிறப்புற வேண்டும் அப்படின்னா உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் களவாட முயற்சிக்கின்ற பல சாதனங்களிலிருந்து உங்களையும் உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்ல வரலாம் ஆத்தர். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களோட நேரத்தை வந்து அது உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த புரிதலோட நம்ம அந்த எல்லா விஷயங்களையும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கண்ட்ரோல் கிடையாது, என்னால் வந்து அப்படி இருக்க முடியல அப்படின்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் கவனக்குவிப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டீங்க. ஆனால் அந்த கவனக்குவிப்பு நேரத்தில் எந்த விதமான வேலைகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றதுலையும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. 2 முக்கிய இலக்குகள் வந்து எழுதிக்க சொல்கிறாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் 2 இலக்குகள், உங்கள் தொழில் வாழ்க்கையில் 2 இலக்குகள். அந்த இலக்குகளுக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த கவனக்குவிப்பு நேரத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, என்னோட பிரச்சனையே வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ நான் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நான் கொஞ்சம் என்ன மறந்தால் தான் வெளில வர முடியும். அதுக்கு எனக்கு வந்து சோஷியல் மீடியா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது தன்னை குதூகலப்படுத்தி கொள்வதற்கு அந்த இணையம் வந்து பயன்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல புத்தகத்தை வந்து படிக்கலாம், இல்லை ஒரு வாக்கிங் போகலாம், இல்லை ஜிம்மில் போய் சேரலாம், இல்லை யார்கிட்டையாவது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஆலோசனை வந்து செய்யலாம். இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஒரு சந்தோஷத்தை வேண்டி இணையத்தை நாடி போனோம் அப்படின்னா அந்த சந்தோஷமும் நமக்கு வந்து ஃபில் ஆகாது. நம்ம வந்து அப்படியே தேடிக்கிட்டே ஒரு சுழலில் இருந்துகிட்டே இருப்போம். நம்ம வேலைகள்லாம் அப்படியே இருக்கும், நம்ம பொழுது மட்டும் வீணாக கழிந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து பண்ணாதீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு புக் படிங்க, இல்லை ஒரு நல்ல படத்தை வந்து பாருங்கள். ஏன்னா அந்த படமெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், திருப்பி அதில் வந்து பார்த்துட்டே இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இப்போ யூடியூப்லாம் எடுத்தால் நம்ம அடுத்த வீடியோன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம். ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி தான், இன்ஸ்டாகிராம் எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு வலை போல் அதில் வந்து மாட்டிக்கிட்டே இருப்போம். இதில் வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பொழுதுபோக்கை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஒரு திட்டவட்டமாக நம்மளோட ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கணும். மேலும் ஆத்தர் வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய நேரத்தையும் கவனத்தையும் சூறையாடுகின்ற திறனுள்ள பொழுதுபோக்கு வலைதளங்களுக்கு நீங்கள் அடிமையாகாமல் இருக்க விரும்பினால் உங்களுடைய மூளைக்கு தரமான ஒரு மாற்றத்தை கொடுங்கள். இது கவனச்சிதறலை எதிர்க்கின்ற உங்களுடைய திறனை தக்க வைத்துக் கொள்வதோடு உண்மையில் ஜீவனோடு இருப்பது எப்படி என்பதை முதல் முறையாக அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து மேலோட்ட வேலை வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முதல்ல செஞ்சிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆழம் மிகுந்த கவனக்குவிப்பு மிகுந்து உள்ள வேலையை தான் முதல்ல வந்து செய்யணும். மேலோட்டமான வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
உங்களுடைய நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்களுடைய கால அட்டவணையில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி நம்ம செய்யும்போது தான் மேலோட்டமான வேலைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தராமல் கவனக்குவிப்போடு செய்யக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் தருவோம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இல்லை அது சாத்தியப்படாது அப்படின்னா உங்கள் மேல் அதிகாரிகிட்ட போய் பேசுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு கவனக்குவிப்போடு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது இல்லை இந்த கால்ஸை நான் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, நான் எந்த அளவுக்கு இந்த மேலோட்டமான வேலைகளுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேல் அதிகாரிகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவருக்கு ஊதியம் கொடுக்கறது சும்மா அவர் வேலைக்கு வராப்பில் போகிறதுக்காக கிடையாது. அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சில வேலைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உயர் அதிகாரிகிட்ட சொல்லி அதற்கான ஆயத்தங்களை செஞ்சுக்கணும் அப்படின்றத குறிப்பிட்றாரு. மேலோட்ட வேலைகள் குறையும் பட்சத்தில் தான் ஆழமான வேலைகளுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம் அதிகமாகும். ப்ளஸ் நீங்கள் அதிக அளவு ஆழம் மிகுந்த கவனமோடு செய்யக்கூடிய வேலைகளை எடுத்துக்கிட்டு அந்த நாளில் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றதையும் உங்கள் மேலதிகாரிகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த 6 டெக்னிக்கையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கவனக்குவிப்போடு நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு செயல்முறையை நீங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டேயில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு முடிச்சிட்ட பட்சத்தில் அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. முடிக்காத பட்சத்தில் நெக்ஸ்ட் டே அதை நம்ம போஸ்ட்மான் பண்ணணும். சில டைம் நம்ம கவனக்குவிப்போடு நம்ம வேலை செய்யணும்னு நினச்சிருப்போம், திடீர்னு ஒரு இடையூறு வந்திருக்கும், அதை தவிர்க்க முடியாது. ஸோ நம்ம அதை செஞ்சுருப்போம், நம்ம வேலை கொஞ்சம் செய்ய முடியாமல் அது தொய்வில் இருக்கும். அதை நெக்ஸ்ட் டே நீங்கள் செய்கிறதுக்கு உங்கள் ஜேர்னலில் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், நாளைக்கு என்ன வேலை செய்யணும், இந்த வீக்கில் என்னென்ன வேலைகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். இந்த மந்த் என்னென்ன வேலைகள்லாம் முக்கியமாக இருக்குது அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு திருப்தியோடு நீங்கள் உங்கள் மீதி நாளை கழிக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு எனர்ஜெட்டிக்காக எழுந்திரிக்க முடியும். ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், இந்த நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளோட லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு இந்த நாள் இனிதாக நிறைவேறியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதுக்குள்ளே அவங்க நினச்சிப்பாங்களாம். அதுக்கப்புறமாக அவர் அந்த கவனக்குவிப்பு மிக்க வேலைகளையோ இல்லை அலுவலக வேலைகளையோ எதை பற்றியுமே அவர் யோசிக்க மாட்டார். எல்லாத்தையுமே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு மீதி நேரம் முழுதுமே ஓய்வுக்காக செலவழிச்சுப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தர் பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு அவரோட எல்லா வேலைகளையுமே முடிச்சிருவாங்களாம். சாட்டர்டே சண்டே ஆஃபீஸ் ஒர்க் எதுவுமே இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் கவனக்குவிப்பு வேலை எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்களாம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் பண்ணுறாங்க. அதுவும் எவ்ரிடே 5 o'clock அவங்க வேலையை முடிச்சிருவாங்களாம். அவர் இதை பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 11 hours 12 hours கூட ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். அந்த டைம் கிடைக்காத ரிசல்ட் இந்த இதை ஃபாலோ பண்ணும்போது கிடைச்சதா அவங்க குறிப்பிட்றாங்க. அதிகமான ஆய்வு கட்டுரைகள்லாம் அவங்க எழுதியிருக்காங்களாம். அவங்க ஒரு பேராசிரியராக இருந்திருக்காங்க. ஸோ நல்ல விதத்தில் அதையும் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதுனாங்களாம் ஒரு வருஷத்தில். குடும்பத்துலேயும் அவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளோடையும் மனைவியோடையும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு இந்த டீப் ஒர்க் டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்கின்ற போது ஆழமான கவனக்குவிப்புடன் அதில் ஈடுபடுங்கள். வேலை முடிந்துவிட்டால் பிறகு அதை பற்றி நினைக்காதீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய செயல்கள்லாம் கவனக்குவிப்போடு இருந்து விழிப்புணர்வோடு செய்யும்போது தான் ஒரு ஆழமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே டீப் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லையும் அதிக கவனத்தோட கருமமே கண்ணாக இருந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு முடிங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட நேரத்தை திருடக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள்லேருந்து உங்களோட நேரத்தை பாதுகாத்துக்கோங்க. நல்ல விஷயத்துக்கு உங்கள் நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.